Good evening to everyone. On behalf of management, principal, and staff, I extend a warm welcome to Dr. P. Suparatna Bharati, Senior Manager and Head, Learning and Development, Kaveri Hospital. Department of Commerce, Accounting and Finance and Bank Management of Dr. M.J. Janaki College is organizing a two-day webinar. Uh, Welcome to the day one session. Preparedness of employment opportunity. I once again welcome Dr. P. Suparatna Bharati, who has completed his master's degree in management studies from Bishop Heber College, MPhil in management from Alagappa University, and PhD in management from Bharatidasan University. He has about 16 years experience in academics and healthcare services. He is a corporate trainer and also conducting training program for school teachers, police officers, government officials, and students. So far, he has conducted 176 training programs. I welcome you, sir, to take over the session. Very good evening, all of you. Thank you for this opportunity. As an academician, it is a privilege for me to discuss the theme called Preparedness of Employment Opportunity, the Corona Era. Let's start with Tamil saying, தேடி சோறுநிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி குடங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இது பாரதியாருடைய வைர வரிகள். இப்ப இந்த எரா என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கொரோனா எரான்னு சொல்லலாம். இதுலயும் நம்ம மீண்டு வரணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் இந்த இந்த பாட்டை உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா அந்த காலத்துல எவ்வளவோ பேரு இந்த இந்த நாட்டு மக்களுக்காக உயிரிழந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு வைரஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கொடூர ஒரு கிருமி எல்லாரையும் தாக்கிட்டு இருக்கு. இந்த பயத்துல பல பேர் இருக்காங்க. நிறைய பேர் அடுத்தது என்ன தெரியும்னு தெரியாம பயந்துட்டு இருக்காங்க. நம்ம எதுக்கும் பயப்படணும்னு அவசியம் இருக்காது. அதுக்கு தன்னம்பிக்கை இருந்தா போதும். கண்டிப்பா வெற்றி நமக்கு தான். திருவள்ளுவர் ஒரு அழகான ஒரு குறள்ல சொல்லியிருப்பாரு, தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் அப்படிங்கிறது திருக்குறள். அது என்னன்னா, தன்னோட உயிர் தான் தான் எல்லாமே, தனக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். அந்த மாதிரி இல்லாதவங்களதான் இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களும் வணங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த கொரோனா பார்த்து நம்ம பயப்படாம நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரெடியானோம்னா நம்மளை தயார்படுத்திக்கணும். அதுக்கு தான் இந்த ப்ரிப்பேர்ட்னஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எராவை நான் என்னவா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, கொரோனா எரா. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சகாப்தம் வரும். அது மாதிரி இது கொரோனா சகாப்தம். இது ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு சகாப்தமா இருக்கணும். ஏன்னா நம்ம போராடி ஜெயிக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. அதனால எப்படியாவது போராடி நம்ம ஜெயிச்சிருவோம். சரி, இப்ப நான் ஒவ்வொரு விஷயமா அது உள்ள போறேன். மேடம், நெக்ஸ்ட் ஸ்லைட் மேடம். மேடம் திவ்யா மேடம், திவ்யா மேடம். ஓகே, இப்ப இந்த வைரஸ் வந்ததுக்கு பிறகு இப்ப today's business market depends on virtual reality. Let us speak in business term. In most of the IT company or in automobile or in many industries, they're expecting virtual reality. So this will be the future. This virus which brings virtual reality to the business world. So let us look at the lockdown. This lockdown is categorized into two. One is protecting the lives and another is managing the lives. ஒன்று, நம்ம நம்மளோட உயிரை பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம். இன்னொன்று இந்த வாழ்க்கையை நடத்தணும்னா இந்த உயிரை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம். இந்த வைரஸ் ரெண்டு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. ஒன்று, நம்ம உயிரோடு இருக்கணும்.
இன்னொன்னு நம்மளும் உயிரோட இருந்து மற்றவங்களையும் நம்ம வந்து நல்ல விதமா வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்ப இதுக்கு வந்து இன் ஃபியூச்சர் வர்ச்சுவல் ரியாலிட்டி வில் பிளே அ வைட்டல் ரோல். விஆர் இல்லாம இனிமேட்டு வந்து உலகமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இது எத்தனை வருஷத்துக்கு வந்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு இதான் ட்ரெண்டா இருக்கும். இந்த 10 வருஷமும் இந்த மாதிரி போராடி தான் நம்ம வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். எதுவுமே நமக்கு வந்து ஈஸியா சுலபமா வந்து நமக்கு எதுவும் கிடைச்சிடாது. பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போவோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேடம். I'd like to conduct a game for you. This game is to measure the knowledge of decision making and the problem solving skill of an individual. நான் ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி மாதிரி இதை சொல்றேன் உங்களுக்கு. ஒரு கடல்ல வந்து நம்ம தனியா ஒரு லைஃப் போட்டோட இருக்கோம். மேடம் முன்னத்த ஸ்லைட் போங்க, இதுக்கு வராதீங்க, இது ஆன்சர். அந்த கடல்ல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு லைஃப் போட் இருக்கு. அந்த லைஃப் போட்ல வந்து இங்க சொல்லி இருக்கிற அந்த 14 ஆர்டிகல்ஸ் நம்ம கையில வந்து இருக்கு. மஸ்கிட்டோ நெட்டு, கேன் ஆஃப் பெட்ரோல், வாட்டர் கண்டெய்னர், ஷேவிங் மிரரு, பைனாகுலர்ஸு, ஃப்ளோட்டிங் ஷீட்டு, ரோப், சாக்லேட் பாக்ஸ், ஃபிஷிங் ராடு, பிளாஸ்டிக் ஷீட், எமர்ஜென்சி ஃபுட்டு, தட் மீன்ஸ் எமர்ஜென்சி ரேஷன், ரேடியோ, ஒரு சி சார்ட் ஒன்று இருக்கு, ரம் பாட்டில் ஒன்று இருக்கு. இப்போ நான் 14 தான் கொடுத்துருக்கேன். ஒரு ஐட்டத்தை வந்து நான் எடுத்துட்டேன் அதுல உள்ளதுல. இப்போ இந்த 14 ஐட்டமையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒன்னா எழுதணும். ஸோ யூ ஆர் கோயிங் டு கிவ் ப்ரையாரிட்டி ஃபார் யுவர் சர்வைவல். இப்போ நீங்க இந்த கடல்ல வந்து தத்தளிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ போட்டுக்குள்ள இதெல்லாம் இருக்கு. அப்படி பார்த்தா இந்த போட்டுக்குள்ள உள்ள அந்த மற்ற பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம கையில இருக்கு இல்லையா, இதை வந்து ஒன்னா வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். இப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எது கொடுப்பீங்க? அதாவது ரேங்கிங் மெத்தட். இப்போ இங்க வந்து 14 ஆர்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 14 ஆர்டிகல்ஸை வந்து 1 by 1 வந்து நீங்க ரேங்கிங் பண்ணணும். இதை நான் வந்து ஷஃபிள் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்ட் ஆன்சர் வந்து அடுத்த ஸ்லைட்ல இருக்கு. நீங்க உங்களை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்? இப்போ வந்து ஒரு பிரச்சனை, கொரோனாங்கிறது ஒரு பிரச்சனை. ஆனா எம்ப்ளாயபிலிட்டி வந்து எல்லாருக்கும் தேவை. வேலைக்கு போகலன்னா யாருனாலையும் சம்பாதிக்க முடியாது. என்னாலையும் முடியாது, உங்களாலையும் முடியாது. ஸோ எவ்ரிடே வி ஹவ் டு அப்டேட் அவர் செல்ஃப். Actually, the life what we are living now is in our hands. So how we are living our life? நம்ம இந்த வாழ்க்கையை வந்து எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, only by means of decision making. Each and every second we are taking a decision. Because of that decision only we are able to live in this universe. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு முக்கிய காரணமா எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் தான். இந்த டெசிஷன் மேக்கிங் இல்லாம நம்ம லைஃபே வந்து கிடையாது. அப்படி பார்க்கும்போது இந்த 14 பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆர்டிகல்ஸ், இந்த 14ஐயும் எடுத்து நீங்க வந்து ரேங்கிங் பண்ணணும். இதான் ஃபர்ஸ்ட், இதான் செகண்ட், இதான் தேர்ட். அப்படி ரேங்கிங் பண்ணும்போது உங்களோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நான் சொல்றேன். நீங்க அதுக்கப்புறமா வந்து ஃப்ரீ டைம்ல உட்காந்து இதை வந்து பண்ணி பாருங்க. இந்த 14 ஆர்டிகல்ஸையும் வந்து நீங்க வரிசையா எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ரேங்கிங் பண்ணுங்க. இதை நான் 2 விதமா இந்த கேம் வந்து நடத்துவோம். ஒன்னு வந்து ஃபார் இண்டிவிஜுவல், அனதர் இஸ் ஃபார் டீம். இண்டிவிஜுவல் டீம் ரெண்டுமே முடிச்சதுக்கு அப்புறம் டீம் லீடரை வச்சு ஒண்ணு பண்ணுவோம். இது வந்து மேனேஜ்மெண்ட் டெசிஷன் மேக்கிங் கேம் இது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு யாருக்கு எப்ப வேலை போகும்னே தெரியாது. இன்னொன்னு, சேலரி நல்லா வாங்கிட்டு இருப்பாங்க. ஒரு 1 lakh சேலரி வாங்குறவருக்கு வந்து திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா 50% சேலரி கட் அப்படின்றோம். அப்போ இந்த லைஃபை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். இப்ப நம்ம வாழக்கூடிய லைஃப்க்கு வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரிதான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ இங்க கொடுத்துருக்கிற இந்த 14 ஆர்டிகல்ஸை நீங்க நோட் டவுன் பண்ணிட்டு உங்களுக்கே நீங்க ஒரு ரேங்கிங் போடுங்க. ரேங்கிங் போட்டீங்கன்னா இப்ப நான் கொடுக்க போற ரேங்க்குக்கும் நீங்க எடுத்த ரேங்க்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ் மைனஸ் பண்ணி டோட்டலா அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எழுதுங்க. சில பேருக்கு இந்த ஆன்சர் வந்து 200க்கு மேலேயே வரும். ஏன்னா 1 to 15, 1 2 3 4 5 6ல இருந்து 14 ஆர்டிகல்ஸ் வரைக்கும் இங்க இருக்கு. இந்த 14 ஆர்டிகல்ஸையும் நீங்க வரிசையா லைன் அப் பண்ணி ரேங்க் பண்ணிட்டு ஒரிஜினல் ரேங்கிங் நான் கொடுக்குறேன். அந்த ரேங்கிங் கூட மைனஸ் பண்ணீங்கன்னா உங்க வேல்யூ எவ்வளோன்னு பாருங்க. அப்படி நீங்க வேல்யூ வந்து மெஷர் பண்ணும்போது
உங்களோட ஸ்கில் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா, வெரி எக்ஸலன்ட் ஸ்கில் யூ ஹேவ் அப்படின்னா, சாதாரணமா உள்ள ஒரு மனுஷனுக்கு ஸ்கில் டெஸ்ட் இதாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் ஸ்கில் டெஸ்ட்லாம் ஒன்றும் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க கொடுத்துருக்கிற பொருள்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எதுக்கு கொடுப்பீங்க? நீங்களே முடிவு பண்ணுங்க. அந்த மாதிரி 1ல இருந்து 14 வரைக்கும் நீங்க போட்டு வச்சுங்க. போட்டு வச்சுட்டு இப்ப நான் ஆன்சர் வந்து கொடுக்குறேன். அந்த ஆன்சரோட கம்பேர் பண்ணும்போது இந்த ரேங்க்குக்கும் அந்த ரேங்க்குக்கும் அந்த வேல்யூ இருக்கும் இல்லையா? 1ன்னு இருக்கும். சில இது வந்து 6 ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பீங்க. அதுல 1 - 6 போடுங்க. இந்த மைனஸ்ல வந்தா ஆன்சர் வந்து மைனஸ்ல எழுதுங்க. பிளஸ்ல வந்தா ஆன்சரை பிளஸ்லயே எழுதுங்க. ஏன்னா அப்பதான் நான் சொல்ல போற ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 0 to 25 உங்க ஆன்சர் வந்துருச்சுன்னா யூ ஆர் மோர் ஸ்கில்டுன்னு அர்த்தம். இது வந்து லெபார்டரி டெஸ்ட்ல வந்து ப்ரூவனான ஒரு சின்ன கேம். இது மேனேஜ்மெண்ட் கேமு. இதை வச்சே நீங்க வந்து என்ன ஸ்கில் லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கறத வந்து நீங்க மெஷர் பண்ணிக்கலாம். திவ்யா மேடம் ஆன்சர் கொடுத்துடலாம். இப்ப நான் ஆன்சர் கொடுக்குறேன். இதான் ப்ரையாரிட்டி. திவ்யா மேடம் நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த டெசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸசைஸ் தான். இப்போ உங்க ப்ரையாரிட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். வந்து ஷேவிங் மிரர். இப்போ நம்ம கடல்ல தனியா தத்தளிச்சுட்டு இருக்கோம். நம்ம கையில வந்து லைஃப் போட் இருக்கு. அந்த மிரர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சன்லைட்ல காமிச்சு அந்த வெளிச்சம் வந்து ஒரு இடத்துல, இப்ப நம்ம இதுல சீஷோர்ல வந்து அந்த இது போடுவாங்கல்ல, லைட் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்தது கேன் ஆஃப் பெட்ரோல். அந்த பெட்ரோல் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இதுக்கு பெட்ரோல் வந்து ஊத்தி, அந்த லைஃப் போர்டுக்கு பெட்ரோல் ஊத்தி நீங்க எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வாட்டர் கண்டெய்னர். சாப்பாடு இல்லாம கூட இருந்துடலாம், ஆனா தண்ணி இல்லாம இருக்க முடியாது. அந்த வாட்டர் கண்டெய்னர் வச்சு உங்களுக்கு வந்து பியூரிஃபைடு வாட்டர் அங்க கிடைச்சதுன்னா எடுக்கலாம். இல்லைன்னா கடல் தண்ணியவே கொஞ்சம் பிடிச்சி வச்சு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு வரலாம். அடுத்தது எமர்ஜென்சி ஃபுட். கண்டிப்பா சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாவது சாலிட் ஸ்டஃப் வேணும். அப்பதான் பிசிக்கலா வந்து நம்ம ஹெல்த்தியா இருக்க முடியும். அப்பதான் போட்டை வந்து நம்ம இதுல கடல் வழியா எடுத்துட்டு வர முடியும் நம்மளால. அடுத்தது பிளாஸ்டிக் ஷீட். இந்த ஷீட்ல என்ன பண்ணலாம்னா, இங்க உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் தேவைப்படும் போது அதை எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மழை பெய்யுதுன்னு வச்சுக்கலாம், அந்த டைம்ல வந்து உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் ஷீட் வந்து எதுக்காவது பயன்படும். அடுத்தது சாக்லேட் பாக்ஸ். ஆல்வேஸ் சாக்லேட் வில் கிவ் a good energy for you, so you can keep that chocolate with you. அடுத்தது ஃபிஷிங் ராடு. சப்போஸ் ரொம்ப பசிக்குது, இல்ல ஃபிஷ் ஏதாவது வந்து உங்களை வந்து அட்டாக் பண்ண வருது அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்க காலி பண்ணிடலாம். அடுத்தது ரோப்பு. இந்த ரோப் இருந்துச்சுன்னா இந்த போட்டை வந்து ஏதாவது ஒரு இடத்துல நீங்க கட்டி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லைஃப் போட்டை வந்து ஏதாவது ஒரு இடத்துல கட்டி வச்சுக்கலாம். அடுத்தது ஃப்ளோட்டிங் ஷீட். சப்போஸ் போட்டே மூழ்கி போச்சுன்னு வச்சுங்க, நமக்கு இந்த ஃப்ளோட்டிங் ஷீட் இருக்கும். அந்த ஃப்ளோட்டிங் ஷீட்டை வச்சு கூட நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ரேடியோ. இந்த ரேடியோவில் வந்து வேற ஏதாவது சிக்னல் கிடைக்குதான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த ரேடியோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரம் பாட்டில். எதுக்கு ரம் பாட்டில் இங்கே வச்சிருக்கோம் அப்படின்னா, அடிபட்டுச்சுன்னா ரம் இஸ் அன் ஆன்டிசெப்டிக். இட் இஸ் லைக் அ மெடிசன். இதை வந்து ரம் வந்து குடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, நல்ல விஷயத்துக்கும் பயன்படும். புண்ணு அடிபட்டு இருந்துச்சுன்னா அதை வச்சிங்கன்னா ஆறி போயிடும். அதுக்காக அதை வச்சுக்கலாம். அதனாலதான் அது 11th ரேங்கிங்ல வச்சிருக்கோம். அடுத்தது சி சார்ட். இதனால எந்த யூஸுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது நமக்கு வந்து டைரக்ஷன்ஸ் தான் அதிகமா தேவைப்படும். சி சார்ட் வந்து வச்சுக்கலாம். அதனாலதான் அதை கடைசியா வந்து 12th ரேங்கிங்ல கொண்டு போயிருக்கோம். அடுத்தது மஸ்கிட்டோ நெட். மஸ்கிட்டோ நெட்டை வந்து யூஸ் பண்ணி அங்க ஒன்றும் கொசு கடிக்க போறது இல்லை, இருந்தாலும் நம்ம ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம வச்சுக்கலாம். கடைசியா தான் பைனாகுலர். நம்ம எங்க இருக்கோன்னே நமக்கு தெரியல, எங்க கரை சேர போறோம்னு நமக்கு தெரியல. ஆனா அந்த பைனாகுலர்ஸ் வந்து கரையை நெருங்கும் போதாவது கரை எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களுக்கு உதவும். தீஸ் ஆர் தி ப்ரையாரிட்டிஸ். இது வந்து ரேங்கிங் படி பார்த்தீங்கன்னா இதான் வந்து பர்ஃபெக்ட் ரேங்கிங். இந்த பர்ஃபெக்ட் ரேங்கிங் எதுக்காகனா உங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ல மெஷர் பண்றதுக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை கிடையாது, வாழ்க்கையே பிரச்சனை தான். படிப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை தான், வேலைக்கு போனாலும் பிரச்சனை தான். இப்படி தொடர்ந்து வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஸோ வி ஹாவ் டு ஃபேஸ் ஆல் சச் ப்ராப்ளம்ஸ் இன் ஃபியூச்சர். ஸோ இந்த கொரோனா பார்த்து பயந்துட்டா அதுக்கப்புறம் இன்னும் பல பயம்லாம் காட்டுவாங்க நமக்கு. அப்பெல்லாம் பயம் காட்டும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், செகண்ட் ப்ரையாரிட்டி எது கொடுக்கணும். அப்ப ப்ரையாரிட்டைஸ் பண்றதே மிகப்பெரிய ஸ்கில். அப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் படிப்படியா ஒரு விஷயமா யோசிச்சு முடிவு எடுத்தோம்னா we can solve all type of
problems. Divya madam, next. அடுத்தது இப்போ உதாரணமா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். இந்த எக்ஸாம்பிளா சொல்லி முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு அடுத்த சப்ஜெக்ட் குள்ள போறேன். In 1973 there was a company called High Beam Electronics Private Limited. This company was produced Solidar TV. On that time the founder was Mr. Srinivasa Rao. இன்னைக்கு அவர் இருக்காரு, ஆனா கம்பெனி கிடையாது. 1970 இருந்து 2020 வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருஷம். இந்த 50 வருஷத்துல 2000 வரைக்கும் தான் இந்த டிவி இருந்துச்சு. 2000 வரைக்கும், up to 2000 they were able to survive only up to 25 years. So business cycle, life cycle இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒண்ணுதான். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு தலைமுறை வந்து கீழே இறங்கும், இன்னொரு தலைமுறை வந்து மேல ஏறும். ரெண்டாவது உதாரணம் பாருங்க, டயனோரான்னு ஒரு ஃபேமஸான டெலிவிஷன் 1975ல தாம்சன் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா அப்படிங்கிறவங்க மார்க்கெட்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதோட ஃபவுண்டர் வந்து அபுல் ரெட்டி. இன்னைக்கு டயனோரா மார்க்கெட்ல இருக்கா? இல்ல. கேரளா ஸ்டேட் எலக்ட்ரானிக்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து என்ன பண்றாங்க, 1973ல கெல்ட்ரான் அப்படின்னு ஒரு டிவியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, டெலிவிஷன். அதோட ஃபவுண்டர் வந்து கேபிபி நம்பியார். இன்னைக்கு அந்த கம்பெனியும் மார்க்கெட்ல கிடையாது. அடுத்தது ஒனிடா. இன்னைக்கு வரைக்கும் ஒனிடால வந்து ஏசி இருக்கு, வாஷிங் மெஷின் இருக்கு, மைக்ரோவேவ் அவன்ஸ் இருக்கு. ஏன்னா இவங்க வந்தது வந்து 1980ஸ்ல. கிட்டத்தட்ட அந்த மேல உள்ள 3 கம்பெனியும் வந்து 10 வருஷம் கழிச்சு தான் இவங்க வராங்க. 8 வருஷம் 10 வருஷம் கழிச்சு தான் வராங்க. இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க யாருன்னா மிர்ச்சிந்தானி அண்ட் தென் விஜய் மான்சுகானி. இவங்க 2 பேரும் தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனிக்கு பேர் வந்து மிர்க் எலக்ட்ரானிக்ஸ். ஏன்னா மிர்ச்சிந்தானியை மிருக்குன்னு தான் கூப்பிடுவாங்களா வீட்டுல. அதனால கம்பெனிக்கு பேரு என்னன்னா மிர்க் எலக்ட்ரானிக்ஸ் தான். இது பிராண்ட் நேம் தான் ஒனிடாங்கிறது. இப்ப நான் இங்க காமிச்சிருக்கிற இந்த 4 டெலிவிஷனும் மார்க்கெட்ல கிடையாது. சாலிடர் அவுட், டைனோரா காலி, கெல்ட்ரான் கிடையாது, ஒனிடா மட்டும் இப்ப தத்தளிச்சு ஓடிட்டு இருக்கு. எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, அந்த 30 இயர்ஸ் 1970s to 2000 பிளாக் அண்ட் ஒயிட் டிவிஸ் வந்துச்சு, அப்புறம் கலர் டெலிவிஷன்ஸ் வந்துச்சு. 2000க்கு அப்புறம் வந்து ட்ரெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா மாறிச்சு. திவ்யா மேடம், நெக்ஸ்ட். திவ்யா மேடம், நெக்ஸ்ட். இன்னைக்கு 2000 to 20, அதாவது 2000 to 2020 வரைக்கும் இந்த 20 வருஷத்தை எடுத்துங்க. அந்த 30 வருஷம், இந்த 20 வருஷம், டோட்டலா வந்து 50 வருஷம். இப்போ what is my calculation is in the 50 years lot of changes has been happened in the market, even for a product as well as for the employees, those who were working there. Now the trend is totally changing. There is a dramatic change in the field of business as well as in the employment market also. அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு அந்த டெக்னாலஜி இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி இந்த 20 வருஷத்துல வந்து பயங்கரமான சேஞ்ச். ஸ்மார்ட் டிவி வந்துருச்சு, டிஜிட்டல் செட் ஆப் பாக்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு 4Kல இருந்து 8K டெக்னாலஜி வரைக்கும் போயிருச்சு. இந்தியால 4K தான் இருக்கு. வெஸ்டர்ன் நேஷன்ஸ்ல எல்லாம் வந்து 8K டெக்னாலஜி வரைக்கும் போயிட்டாங்க. இப்போ இதுக்கு உதாரணமா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இதான் வந்து டெலிவிஷன், டோட்டல் டெலிவிஷன் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட், ஆண்ட்ராய்டு டெலிவிஷன்ஸோட மார்க்கெட். இதுல லாய்டுன்னு ஒரு கம்பெனி வந்து நான் சர்க்கிள் பண்ணிருப்பேன் பாருங்க, ரெட் சர்க்கிள்ல. திஸ் கம்பெனி இஸ் அக்வயர்ட் பை ஹேவல்ஸ். ஹேவல்ஸ் அப்படிங்கிறது இந்த எலக்ட்ரிக் கேபிள்ஸ், ஸ்விட்சஸ் இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி ஒரு ஃபாரின் கம்பெனி, லாய்டு அப்படின்ற கம்பெனி வந்து இங்கிலாந்து கம்பெனி. அந்த கம்பெனி வந்து வாங்குறாங்க. வாங்கி டோட்டல் ஸ்டேக் ஹாஸ் பீன் ஓன்ட் பை ஹேவல்ஸ். இப்போ எவ்வளவு காம்படிட்டர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்க. சோனி இருக்கு, டிசிஎல் இருக்கு, வியூ இருக்கு, எம்ஐ இருக்கு, மைக்ரோமேக்ஸ், சானியோ, பானாசோனிக், அப்புறம் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. சரியா? இப்போ இந்த காம்படிஷன்ல இருந்து நம்ம வந்து மீண்டு வெளியில வரணும். ஒரு ப்ராடக்ட்டுக்கு அவ்வளவு காம்படிஷன் இருக்கு அப்படின்னா, as an individual definitely we have to face lot of challenges. நிறைய சேலஞ்சஸ் வந்து நம்ம ஃபியூச்சர்ல வந்து ஃபேஸ் பண்ணுவோம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா,
ஃபுல்லி டெக்னாலஜி பேஸ்ட். டெக்னாலஜி இல்லாம இனிமேட்டு வந்து உலகமே கிடையாது. நீங்க வந்து ப்ராடக்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா கிடையாது. இனிமேட்டு வந்து ஹியூமன் பீயிங்கும் வந்து சேஞ்ச் ஆகி தான் ஆகணும். மனுஷனா பிறந்த நமக்கும் வந்து ஒரு மாற்றம் உண்டு. எப்படி ஒரு பொருளுக்கு மாற்றம் இருக்கிறதோ அதே மாதிரி மனிதர்களுக்கும் வேலை செய்யறதுல கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் வந்து தேவை. இந்த எராவை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிஜிட்டல் எரா அப்படின்னு சொல்றோம். ஸோ டெக்னாலஜி இஸ் கோயிங் டு பிளே அ வைட்டல் ரோல். டெக்னாலஜி வந்து மிகப்பெரிய ரோல் வந்து பிளே பண்ண போகுது. இதுக்கு முக்கியமா நம்ம கையில என்ன இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கையில என்ன இருக்கணும்னா, நம்ம கையில நல்ல டெக்னாலஜி இருக்கணும். நம்ம கையில கண்டிப்பா ஒரு மொபைல் போன் இருக்கணும். இதுக்கு முன்னாடி மொபைல் போன் வேணாம், காலேஜுக்கு கொண்டுட்டு வராதுன்னு சொன்னாங்க இல்லையா? இனிமேட்டு காலேஜே வந்து மொபைல் போன்ல தான் நடந்தாலும் நடக்கும். இதுக்கு நல்ல கனெக்டிவிட்டி வேணும், நல்ல பேண்ட்வித் வந்து இருக்கணும். இருந்தாதான் உங்களால வந்து அந்த கனெக்ஷன் வந்து உங்களால அந்த கனெக்ஷனோட சர்வீஸ் வந்து நீங்க வந்து அவைல் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நல்ல கனெக்டிவிட்டி இல்லைன்னா இந்த புவர் பேண்ட்வித்ல வந்து நம்ம எப்படி வந்து ஒரு நல்ல வெபினார் வந்து கொடுக்க முடியும்? அதே மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு ஆண்ட்ராய்டு வருது. இந்த ஆண்ட்ராய்டுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஒரு புது வெர்ஷன் யாராவது கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ 2000 to 2020 பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில இருந்து இன்னைக்கு வந்து எல்லா டிவியும் என்னவா மாறிடுச்சுன்னா இன்டர்நெட் டெலிவிஷனா வந்து மாறி போச்சு. அதுலயே வந்து டிவிலேயே டச் ஸ்கிரீனும் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. அப்போ இந்த எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும்? ஒரு ப்ராடக்ட்டுக்கே இவ்வளோ காம்படிஷன் இருக்கும்போது தனிப்பட்ட மனுஷன் வேலைக்கு போகணும்னா எவ்வளோ காம்படிஷன் இருக்கும்? திவ்யா மேடம், நெக்ஸ்ட் ஸ்லைட். திவ்யா மேடம், நெக்ஸ்ட் ஸ்லைட். ரைட். இப்போ வந்து யங் இந்தியா பத்தி அடிக்கடி இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்தியன் யூத் வந்து பாப்புலேஷன் இஸ் வெரி ஹை, ஸோ இந்தியா வில் க்ரோ லைக் எனி திங். எனக்கு இப்ப இருக்கிற இந்த பிரசன்ட் சினாரியோல எனக்கு ஒரே ஒரு வார்த்தை இருக்கு. There is a dream of Abdul Kalam. India has to become as a superpower country in this year. 2020ல வந்து அப்துல் கலாம் ஐயாவுடைய கனவு என்னன்னா, இந்த வருஷம் வந்து நம்ம சூப்பர் பவர் கண்ட்ரியா வந்து மாறி இருக்கணும். இன்னைக்கு சூப்பர் கொரோனா பவர் கண்ட்ரியா தான் மாறி இருக்கே தவிர சூப்பர் பவர் கண்ட்ரியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த யங் இந்தியாவை வந்து என்னவா மாத்தணும் அப்படின்னா ஸ்கில் இந்தியாவை வந்து மாத்தணும். இந்த ஸ்கில் இந்தியாவை மாத்தணும்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்கில்? யூ ஹாவ் டு பிகம் as an expert. You should have that much of expertise in your particular field. நீங்க பேங்கிங் படிக்கிறீங்க இல்ல ஃபினான்ஸ்ல வந்து வேற ஏதாவது ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிக்கிறீங்கன்னா யூ ஹாவ் டு பிகம் அஸ் அ ஸ்பெஷலிஸ்ட். நீங்க தான் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் உங்க சப்ஜெக்ட்டுக்கு. சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் இட் அ ஸ்கில். இது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஸ்கில் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு ஸ்கில் இருக்கும், இவங்க உமா மேடத்துக்கு ஒரு ஸ்கில் இருக்கு, திவ்யா மேடத்துக்கு ஒரு ஸ்கில் இருக்கு, உங்க தமிழ் மேடத்துக்கு ஒரு ஸ்கில் இருக்கு, காயத்ரி மேடம்க்கு ஒரு ஸ்கில் இருக்கு. ஸோ அதனாலதான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும் ஒரே மாதிரி கிடையாது, எல்லாம் வேற வேற தான். அப்படி பார்க்கும்போது ஹியூமன் ஸ்கில்ஸ் வந்து அதிகப்படியா நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா 3 ஸ்கில் தான் சொல்லுவாங்க. ரீடிங், ரைட்டிங், லிசனிங். நான் இப்ப புதுசா ஒரு ஸ்கில் அதுல சேர்த்திருக்கேன், ஸ்டோரி டெல்லிங். இஃப் யூ ஆர் ரெடி டு டெல் யுவர் ஸ்டோரி, how you build your skills, so you will become more popular in the employment market. கதை சொல்ல தெரியணும் நல்லா. நம்ம யாரு அப்படிங்கிற கதையை நல்லா சொன்னோம்னாலே நம்ம வந்து வேலைக்கு போயிடலாம். நம்ம வாயே திறக்கலைன்னா நம்ம மார்க்கெட்ல வேலை போக மாட்டோம். ஸோ nobody will give employment for you. இது உங்களுக்கா இருந்தாலும் சரி, எனக்கும் அதாங்க. நான் வந்து 16 வருஷம் கழிச்சு என்னோட அகடமிக் ஃபீல்டை விட்டு நான் இண்டஸ்ட்ரி போனப்போ இண்டஸ்ட்ரி பீப்புள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அகடமிஷியன் இண்டஸ்ட்ரி வந்து நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னு கேட்டாங்க. கிவ் மீ அ சான்ஸ், ஐ வில் ப்ரூவ் இட்னு சொல்லிட்டு உள்ள போனேன். இந்த பாஸ்ட் 1 yearல ஐ ப்ரூவ்ட் மை செல்ஃப் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். யூ ஹேவ் டு டெல் நாட் பாஸ்ட் ஹிஸ்டரி ஸ்டோரிஸ் அண்ட் வாட் இஸ் த ரீசன்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஆல். We have to tell our own stories. We have to tell the good experience of other people's story. மற்றவர்களுடைய மிகச்சிறந்த சாதனைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் கேட்டுட்டு சமயம் வரும்போது சின்ன சின்ன குட்டி குட்டி கதை சொல்லணும். அந்த காலத்துல எல்லாம் கதை சொல்லி தூங்க வச்சாங்க. சின்ன சின்ன கதை எல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு யாரு கதை சொல்றா? நம்ம கதையே பெரிய கதையா இருக்கு, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அப்படின்ட்டு ஒருத்தரும் வந்து கதையும் சொல்றது இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதோ அது பாட்டுக்கு வண்டி ஓடுது. குட்டி குழந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு போகுது, திரும்பி வருது,
மறுபடியும் காலையில டிஃபனை கட்டுறோம், கொடுக்குறோம், நமக்கு ஒரு டிஃபனை கட்டுவோம், ஓடி போயிடுவோம். இதுல கடைசியில நம்ம மறந்தது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஹியூமன் ஸ்கில்ல விட்டோமா, அடுத்து லைஃப் ஸ்கில்ல மறந்தே போச்சு. நம்ம யாருன்றதே நமக்கு தெரியல. தெர் இஸ் நோ செல்ஃப் அவேர்னஸ் அட் ஆல். டைம் மேனேஜ்மெண்ட் சுத்தமா தெரியாது. ஏன்னா த்ரில் இருக்கணுமா லைஃப்ல. பஸ்ஸை ஓடி போய் பிடிக்கணும், ட்ரெயினை ஓடி போய் பிடிக்கணும், ஃபிளைட்டையும் ஓடி போய் தான் பிடிக்கும். நிலைமை அப்படி ஆகி போச்சு. வண்டியில வேகமா போறது. டைம் மேனேஜ்மெண்ட் இருந்தா கரெக்டா அந்த டைமுக்கு அந்த ஸ்பீட்ல போலான்னு வந்து நமக்கு ஒரு பொறுமை இருக்கும். இப்ப அதெல்லாம் கிடையாது. டைமை விட்டுட்டோம்னா பறக்க வேண்டியது. கடைசியில ஒரு நாளைக்கு ஆவி பறந்துடும். அடுத்தது கிரியேட்டிவ் திங்கிங், ஃபாலோட் பை டெசிஷன் மேக்கிங் அண்ட் தென் ப்ராப்ளம் சால்விங். இதெல்லாம் லைஃப் ஸ்கில்ஸ். இந்த லைஃப் ஸ்கில்ல மிக முக்கியமான ஸ்கில்ஸ் ஃபர்ஸ்ட் 2 இருக்கு பாத்தீங்களா? இந்த 5ல் 2 என்ன கேட்டா அந்த முதல் 2 இருந்தாலே மீதி அத்தனையும் வந்துடும். செல்ஃப் அவேர்னஸ், டைம் மேனேஜ்மெண்ட், கிரியேட்டிவ் திங்கிங், டெசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். நான் கதை சொன்னா நிறைய சொல்லிட்டு இருப்பேன். இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறதுனால ஐ எம் மூவிங் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ யங் இந்தியா ஹேஸ் டு பி கன்வெர்டட் இன்டு ஸ்கில் இந்தியா. அதுக்கு 2 விதமான ஸ்கில் வேணும். ஹியூமன் ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ். திவ்யா மேடம், நெக்ஸ்ட் ஸ்லைட். சரி, அப்படின்னா நான் வேலைக்கு போறதுக்கு எனக்கு என்ன ஸ்கில் தான் வேணும்? வாட் ஆர் த ரிக்வயர்ட் ஸ்கில்ஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட்? யூ ஹேவ் டு அப்டேட் தி இண்டஸ்ட்ரி நாலேஜ். இண்டஸ்ட்ரி நாலேஜ்னா என்ன? There are different sectors and categories of industry. Say for example, you take my example. Healthcare industry. ஒரு அகாடமிஷியனுக்கு ஹெல்த் கேரை பத்தி என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாரு, பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாரு, மருந்து வாங்குவோம். எங்க கிடைக்கும்? மெடிக்கல்ல கிடைக்கும். இவ்வளவுதான் தெரியும். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி I jumped into the industry called healthcare sector. இந்த ஹெல்த் கேர்ல என்னென்னலாம் போய் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றேன். ஒரு பேஷண்ட் உள்ள வந்து வெளியில போற வரைக்கும் என்னென்ன நடக்கும்? அவன் ரிசப்ஷன் வருவான், ரிசப்ஷன்ல புக்கிங் நடக்கும், புக்கிங் முடிஞ்சவன டாக்டர் அப்பாயின்மெண்ட் முடிஞ்ச கையோட அவங்களுக்கு வந்து அடுத்த டெஸ்ட் ஏதாவது சொல்லுவாங்க, லேபுக்கு போகணும், அதுக்கப்புறம் மறுபடியும் டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கணும், அதுக்கப்புறம் மறுபடியும் இது இன்பேஷண்டா அவுட் பேஷண்டான்னு பார்க்கணும், அப்புறம் பில்லிங் போகணும். பில்லிங்ல இருந்து 2 பில்லிங் இருக்கு, ஐபி பில்லிங் இருக்கு, ஓபி பில்லிங் இருக்கு. இந்த மாதிரி அப்படியே வரிசையா சொல்லிட்டே போனீங்கன்னா ஒரு 73 ப்ராசஸ் இருக்கு. டோட்டலி தேர் ஆர் 73 ப்ராசஸ். இப்போ நான் என்ன கத்து வச்சிருக்கேன்? a thorough knowledge of only one industry. Like this, which industry you want to select? Please decide yourself. பேங்கா இருந்தா பேங்கிங்ல உள்ள ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற, பேங்கிங் அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி. பேங்க் அப்படிங்கிறது அந்த பேங்கை பத்தின ஃபுல் கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரியணும். பேசிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு தெரியணும். சரி, ஷேர் ட்ரேடிங் போறேன், நான் ஷேர் மார்க்கெட் போறேன். ஷேர்னா ஷேர்ல என்ன டைப்ஸ் இருக்குன்னு தெரியணும், ஷேர் ட்ரேடர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியணும், ஷேர் ட்ரேடிங்க்கு வந்து இண்டெக்ஸ் எப்படி பார்க்கணும், நிஃப்டினா என்ன, மற்ற விஷயங்கள் எல்லாமே தெரியணும், தாராளமா தெரியணும். கேம்பிளிங், ஷேர் ட்ரேடிங் இஸ் லைக் அ கேம்பிளிங். அது வந்து டெசிஷன் இஸ் அப் டு யூ. நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அதை பார்த்துங்க. சரி, நான் பிகாம் முடிச்சிருக்கேன், எனக்கு வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி போகணும். ஆட்டோமொபைல்ல மெயின் கோர் காம்பனன்ஸ் யார் மேனுஃபேக்சர் பண்றா, ஆன்சிலரி ப்ராடக்ட்ஸ் வந்து யார் மேனுஃபேக்சர் பண்றாங்க, அவங்களோட ரா மெட்டீரியல் என்ன, அவங்க சப்ளையர் யாரு, எங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, லாஜிஸ்டிக்ஸ் எப்படி பண்றாங்க, ப்ராடக்ட் எப்படி வந்து மார்க்கெட்ல வந்து சேல்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியணும். கிட்டத்தட்ட வந்து இது பொண்ணு பார்க்க போற மாதிரி தான். இல்ல அல்லது நீங்க மாப்பிள்ளை பார்க்க போற மாதிரின்னு வச்சுங்களேன். மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு, எத்தனை வருஷம் ஆச்சு அவர் படிச்சு முடிச்சு, எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க், எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, மாப்பிள்ளைக்கு இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா, மாப்பிள்ளை வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, இந்த பாக்குறோம் இல்லையா? அதே மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி நாலேஜ் நல்லா கிடைச்சிடும். யார் யாருக்கோ வந்து நம்ம வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் போடுறோம், இண்டஸ்ட்ரிக்கு ஸ்வாட் அனாலிசிஸ் போட்டோம்னா பெஸ்ட் இண்டஸ்ட்ரி எது அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். இது முதல் விஷயம். இண்டஸ்ட்ரியோட அப்டேட்டட் நாலேஜ் உங்ககிட்ட இருக்கணும். அடுத்தது நாலேஜ் ஆஃப் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். பிகாம் படிச்சிருந்தா கண்டிப்பா என்ன தெரிஞ்சிருக்கணும்? அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் உங்களுக்கு தரவா தெரியணும். உங்களுக்கு சாஃப்ட்வேர் தெரியுமா அப்படின்னு கேட்டா இன்டர்வியூல வந்து ஒரு பையனோ பொண்ணோ என்ன பதில் சொல்றாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் தெரியும் சார். இதுதான் பதில். சாஃப்ட்வேர் நல்லா தெரியுமாமா? எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சார். கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சா எப்படி வந்து வேலைக்கு எடுக்க மாட்டான்.
அதனால சாஃப்ட்வேர் நாலேஜ் வந்து தரவா இருக்கணும். டேலினா டேலின்னு சொல்லணும், எஸ்ஏபி தெரியும்னா எஸ்ஏபி தெரியும்னு சொல்லணும். அதுல வந்து நீங்க தான் மாஸ்டரா இருக்கணும். மாஸ்டர் இல்லாம நீங்க வந்து ஒரு விஷயத்துல மாஸ்டர் ஆகாம உங்களோட growth இப்படி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. தயவு செஞ்சு அதை வந்து மறந்துடுங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் அதுல மாஸ்டரா இருக்கணும். நீங்க மாஸ்டரா இல்லைன்னா ஒரு ஒரு இடத்துல வேலை கிடைக்காது. இது நான் என்ன இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இதுதான் வந்து உண்மைங்க. நான் பொய் சொல்லி சும்மா ரோசி பிக்சர் கொடுத்துட்டு போற ஆள் கிடையாது. உண்மை என்னவோ அந்த உண்மையை நான் உங்க முன்னாடி வச்சுட்டேன். இனி புத்திசாலித்தனமா நடந்துக்க வேண்டியது நீங்க தான். சரி, மூணாவது ஸ்கில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனலிட்டிக்கல் அண்ட் ஃபோர்காஸ்டிங் ஸ்கில்ஸ். இண்டஸ்ட்ரி போயிட்டோம். இண்டஸ்ட்ரியோட growth அடுத்த 10 இயர்ஸ்க்கு கிடையாது, அடுத்த 30 இயர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு கால்குலேட் பண்ற அளவுக்கு நீங்க வந்து ஃபோர்காஸ்டிங் ஸ்கில்லோட இருக்கணும். அது இல்லாம அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், நல்ல மேத்தமேட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அடுத்தது டெக்னாலஜி அடாப்டபிலிட்டி ஸ்கில்ஸ். இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி the technology will vary. So the industry will develop their own softwares. So up to their choice, they will be deleting and they will be adding the developed versions of technology. இது அப்டேட் பண்ண இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். இண்டஸ்ட்ரியில வந்து இந்த மாசம் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் அடுத்த மாசம் வந்து இருக்காது. அதுல வந்து ஒரு வருஷத்துக்கு என்ன பண்றாங்கன்னா 4 ஃபேஸா பிரிக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட்டை சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும், டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நாலு நாலு ஸ்டேஜா பிரிக்கிறாங்க. 4 months ஒன்ஸ் வந்து டெக்னாலஜி அப்கிரேடேஷன் வந்து நடந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம இங்க படிச்சுட்டு போன பருப்பெல்லாம் அங்க வேகாது. எகைன் யூ ஹாவ் டு ரீலேர்ன். இதான் லேர்ன் டு ரீலேர்ன் லெவல் வந்து ரீலேர்னிங் பண்ணணும். இண்டஸ்ட்ரி போயிட்டா இண்டஸ்ட்ரியில வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை, வேலைக்கு போயிட்டா படிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. That learning process will lead you to develop your career. கரியர் டெவலப்மெண்ட் வேணும்னா வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய படிக்கணும். இது ரொம்ப பேருக்கு வந்து தெரியல, இப்ப தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன் ஸ்கில்ஸ். நான் பிகாம் படிச்சுட்டேன், நான் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் போவேன், நான் அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் பார்ப்பேன், நான் அக்கௌண்ட்ஸ்ல உள்ளவங்கள்ட்ட மட்டும் தான் பேசுவேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சியே கிடையாது. யூ ஹாவ் டு கொலாபரேட் வித் பர்ச்சேஸ், யூ ஹாவ் டு கொலாபரேட் வித் ஸ்டோர்ஸ், யூ ஹாவ் டு கொலாபரேட் வித் transport, you have to collaborate with operations, you have to collaborate with pharmacy. இந்த மாதிரி நிறைய ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு போயிட்டா நான் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். இந்த இப்ப எப்படி ஓடுது காலேஜ்ல, பிகாம் டிபார்ட்மெண்ட் பயோடெக்கை மதிக்காது, பயோடெக் பிகாம மதிக்காது, திரும்பி கூட பார்க்காது. ஏன்னா புது விஷயம் ஏதாவது ஷேர் பண்ணிக்காங்களா, அதெல்லாம் உன் சப்ஜெக்ட் வேற என் சப்ஜெக்ட் வேற. இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டீங்கன்னா எல்லா சப்ஜெக்டும் ஒண்ணுதான். You should know what is happening in the industry, how industry is updated every day. So without collaborating with other departments, you cannot sustain in the industry. இதான் இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரி இப்படிதான் இருக்கும். So these are the required skills for employment. கண்டிப்பா வேலை கிடைக்கும், கிடைச்சதுக்கு அப்புறம் அதை தக்க வச்சுக்கணும். கெரியர் டீரெயில்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. 40 வயசுக்கு மேல எல்லாருக்கும் வரும். வண்டி எப்படி ட்ரெயின் வந்து தடம் புரண்டு போகுதோ அதே மாதிரி இண்டஸ்ட்ரி அப்டேஷன் இல்லாம, அடாப்டபிலிட்டி இல்லாம, கொலாபரேஷன் ஸ்கில்ஸ் இல்லைன்னா you have to face derailment. That derailment is called career derailment. So there are 5 required skills for employment, right? If I want to develop my, so what is required
இப்போ வாய்ஸ் ஹலோ மேடம் கேக்குதா? Could I continue? Yes, sir. You can continue, sir. கண்டிப்பா பண்ணிட்டா? Yes, sir. Yes, sir. இப்போ நீங்க வந்து யூ கோயிங் டு கெட் அ பிளேஸ்மெண்ட் இன் அ கம்பெனி. ஒரு கம்பெனில வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்குதுன்னு வச்சுங்க. அந்த கம்பெனியில வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஜேடி தருவாங்க, அதாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷன். இட் இஸ் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஆர் இட் டிஸ்கிரைப்ஸ் தி ஜென்ரல் டாஸ்க். உங்களோட ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிற பத்தின தகவல் தான் ஜேடிங்கிறது, ஜாப் டிஸ்கிரிப்ஷன். இதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு மெஷரிங் ஏரியா வச்சிருப்பாங்க. ஒன் இஸ் கேபிஐ, அனதர் இஸ் கேஆர்ஏ. கேபிஐ அப்படிங்கிறது கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர், கேஆர்ஏ அப்படிங்கிறது கீ ரிசல்ட் ஏரியா. இப்ப கேபிஐ பொறுத்த வரைக்கும் கேபிஐ எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் குவான்டிஃபையபிள், இட் இஸ் மெஷரபிள், இட் இஸ் கோல் ஓரியன்டட். இந்த இந்த மூணு காம்பனன்ட் சொன்னேன் இல்லையா, குவான்டிஃபையபிள், மெஷரபிள், கோல் ஓரியன்டட். இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா கம்பெனியோட விஷன், மிஷன், வேல்யூஸை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்க அந்த இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பண்ணும்போது, இண்டஸ்ட்ரியை ஸ்டடி பண்ணும்போது அந்த கம்பெனியோட விஷன் என்ன, மிஷன் என்ன, வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நீங்க கோல் ஓரியன்டா அந்த கம்பெனிக்கு வந்து நீங்க வேலை செய்ய முடியும். இப்ப கேபிஐக்கு தகுந்த மாதிரி கேஆர்ஏ இருக்கும். அந்த மேல கொடுத்த கேபிஐ அந்த இண்டிகேட்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் உங்க கீ ரிசல்ட் ஏரியா வந்து நீங்க கொடுக்கணும். உங்களோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், உங்களோட கான்ட்ரிபியூஷன், அது இல்லாம ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்க வந்து என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது 6 மாசத்துக்கு ஒரு தடவை மெஷர் பண்ணுவாங்க. நாட் எவ்ரி இயர், எவ்ரி 6 months there will be a review. இந்த ரிவ்யூல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் உண்டு, உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் உண்டு, உங்களுக்கு அடுத்தது வந்து ப்ரொமோஷன் வரும். இல்லைன்னா எதுவுமே வராது. திவ்யா மேடம் நெக்ஸ்ட் ஸ்லைட் மேடம். திவ்யா மேடம் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ். இந்த 2020 இருந்து 2030 வரைக்கும் ஃபியூச்சர் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் அ வீடியோ ரெஸ்யூம். Otherwise, you cannot sell yourself in the market. Sometimes you need to create some podcast. பாட்காஸ்ட்ல வந்து நீங்க பேசி ரெக்கார்ட் பண்ணி அதை கூட நீங்க ஹெச்ஆருக்கு அனுப்பலாம். இப்போ வந்து ட்ரெண்ட் என்ன அப்படின்னா வீடியோ ரெஸ்யூம் தான். உங்களை நீங்களே வந்து வீடியோ ஷூட் பண்ணி பேசி நீங்க யாரு என்னன்றதை வந்து அனுப்பணும். அடுத்தது அங்க ஹெச்ஆர் என்ன பண்ணுவாங்கன்னா they will conduct webinar interviews for you. இதுல ஆன்லைன் ஸ்கில் டெஸ்ட், அசஸ்மெண்ட் இதெல்லாமே பண்ணி ஹெச்ஆர் முடிச்சிருவாங்க. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட், இப்போ இந்த கொரோனா ஏரால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ்ல இருக்கும், அல்லது செக்யூர்ட் பிஸ்னஸ் ஒர்க் ஸ்டேஷன் சொல்றாங்க. இந்த செக்யூர்ட் பிஸ்னஸ் ஒர்க் ஸ்டேஷன் அப்படிங்கிறது உங்க லேப்டாப். இந்த லேப்டாப் உங்களுக்கு யார் தருவாங்க கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறம் அப்படின்னா the company will provide you, industry will provide you with full of securities. நீங்க மற்ற டேட்டா தெஃப்ட் ஆகுறதோ இல்லை வந்து டேட்டா நீங்க டவுன்லோட் பண்ணி வேற யாருக்காவது ஷேர் பண்றதோ அதெல்லாம் எதுவுமே நடக்காது. அந்த ஒர்க் ஸ்டேஷன் உங்க கையில மட்டும்தான் இருக்கும். அந்த பாஸ்வேர்டை நீங்க கொடுத்தீங்கன்னா அது உள்ள போகும். நீங்க தான் ஒர்க் பண்றீங்களா இல்லையான்றது வரைக்கும் வந்து கம்பெனி வெல் ஐடென்டிஃபை. அந்த அளவுக்கு பயங்கர செக்யூர்டா இருக்கும். இப்ப இதெல்லாம் இல்லாம ஹெச்ஆரே இல்லாம, ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜரே இல்லாம கம்பெனி கேன் ரெக்ரூட் யூ. அந்த ட்ரெண்டுக்கு பேர் என்னன்னா ஹெச்ஆர் சாட்போட். ஹெச்ஆர் சாட்போட்ல வந்து இது வந்து சிமிலர்லி லைக் இப்போ நம்ம சேட் பண்றோம் இல்லையா, இந்த சேட் காலம் இருக்கு இல்லையா, நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்க வெபினார்ல ஸ்ட்ரீம் யார்ட்ல வந்து ஒரு சேட் இருக்கிற மாதிரி தான் இதுவும். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா they will ask you a lot of questions. If you are going to respond those questions, they will recruit you with a process of seasonal ஜாபா இருக்கலாம், அல்லது டெம்பரரி ஜாபா இருக்கலாம், அல்லது பார்ட் டைம் ஜாபா இருக்கலாம், அல்லது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஜாப். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்கில் செட் இருக்குங்கிறதெல்லாம் மெஷர் பண்ணி ஹெச்ஆருக்கு வந்து விஷயம் போயிடும். நீங்க கொடுத்த இமெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும், அல்லது மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா மொபைல் நம்பர்ல கூப்பிட்டு பேசுவாங்க. அதுக்கப்புறம் நேரா வந்து 1-on-1 இன்டர்வியூ வந்து வெபினார்லயே வந்து உங்களுக்கு நடக்கும். இதெல்லாம் ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ். இந்த 10 வருஷம் இனிமேட் இப்படிதான் போக போகுது. we are not going to see each other in future. So HR will be in one point and you will be sitting in another point. Interview process will happen. You can sit at your home and then you can do work for the company. So company will measure all your performance only through online.
இதான் வந்து ஃபியூச்சர் ட்ரெண்ட். ஃபியூச்சர் ட்ரெண்ட் இப்படிதான் இருக்கும். இன்னும் 10 வருஷத்துக்கு இதை அவனாலையும் மாற்ற முடியாது. நெக்ஸ்ட் திவ்யா மேடம். நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரி என்ன டைப் இண்டஸ்ட்ரி, என்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி? டுடேஸ் இண்டஸ்ட்ரி இஸ் 4.0. இந்த 4.0ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. திஸ் இஸ் வாட் டுடே சைபர் பிசிக்கல் சிஸ்டம்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் தென் நெட்வொர்க்ஸ். இன்னைக்கு நெட்வொர்க் வந்து நம்ம கிட்ட என்ன லட்சத்துல இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே வந்து 4Gங்கிறாங்க, 5Gங்கிறாங்க. ஆனா இப்ப ஸ்ட்ரீமிங் வந்து பண்றது எப்படி பண்றோம், இதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நேத்து அப்படிங்கிறது வந்து உமா மேடம்க்கு தெரியும், காயத்ரி மேடம்க்கு தெரியும், இவங்க திவ்யா மேடம்க்கு தெரியும். பாவம் அவங்க எல்லாம் வந்து நேத்து நைட்டு வந்து 10:45 வரைக்கும் இதுக்காக என்ன பாடுபட்டாங்கன்றதை நான் கூடவே இருந்து பார்த்தேன். ஒரு அகடமிஷியனா இல்லாம ஒரு இண்டஸ்ட்ரி பர்சனா இருந்து பாக்குறதுக்கும் ஒரு அகடமிஷியனா இருந்து பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நான் ஏன் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது வந்து டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா, லுக் அட் தி இண்டஸ்ட்ரி 3.0. in that year automation takes place and also computers and electronics which exist in the which present in the society. அப்பதான் சொசைட்டிக்கு வருது. டிவி எல்லாம் பெரிய விஷயங்க. 1970s 1980sல எல்லாம் வந்து டிவி இருந்தா அது வந்து பெரிய வீடு. அது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்தாலே பெருசா பார்ப்பான். இன்னைக்கு வந்து மொபைல் போன் இல்லாதவனே கிடையாது. எல்லார்கிட்டையும் மொபைல் போன் இருக்கு. ஆனா இப்ப அந்த போன் இருந்தாலும் அதுல என்ன வேணும்? ஆண்ட்ராய்டு போன் வேணும். அப்ப 1970sல இருந்து 2020 வரைக்கும் இந்த 50 வருஷம் 3.0 முடிஞ்சு 4.0 வந்து இன்னைக்குதான் கொண்டு போயிருக்கோம். இன்னைக்குன்னா நான் 2020 பத்தி உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ எவ்ரி 50 year a revolution will take place. நமக்கு ஒயிட் ரெவல்யூஷன் வந்துச்சு, ரெட் ரெவல்யூஷன் வந்துச்சு, ரவுண்ட் ரெவல்யூஷன் வந்துச்சு, பிங்க் ரெவல்யூஷன் வந்துச்சு, கிரீன் ரெவல்யூஷன் வந்துச்சு, என்னென்னமோ ரெவல்யூஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ ஃபியூச்சர் ரெவல்யூஷன் வில் பி பேஸ்ட் ஆன் கனெக்டிவிட்டி. வித்தவுட் எனி கனெக்டிவிட்டி யூ cannot survive in the world. உலகத்துல எங்க போனீங்கனாலும் இனிமேல் கனெக்டிவிட்டி இல்லாம எதுவுமே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பிசிக்கல் மணி வந்து காலியாயிடும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து டிஜிட்டல் மணி தான். கம்ப்ளீட் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வேணும் அப்படின்னா கனெக்டிவிட்டி இஸ் கோயிங் டு பிளே அ வைட்டல் ரோல். இதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. இதான் இண்டஸ்ட்ரியோட இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட். 1700sல எப்படி இருந்துச்சு, 1800sல எப்படி இருந்துச்சு, 1900sல எப்படி இருந்துச்சு, இப்ப 2000ல எப்படி இருக்கு, 2000ல 20 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் பிறகு வந்து இன்னும் நம்ம இந்த 2050 இல்ல 3000 வரைக்கும் இது வந்து எப்படி போகும்? It is a big question mark. So for that you have to prepare yourself. Divya madam, next slide madam. Divya madam, next slide. Okay. இப்போ நான் ஃபைனலா எங்க ஆரம்பிச்சேனோ அங்கேதான் முடிக்க போறேன். உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. இந்த 3 விஷயங்க. மிகுந்த பசி, நீங்காத நோய், வெளியில இருந்து வர பகை, பக்கத்து நாட்டுல இருந்து வர பகை, பக்கத்து வீட்டுல இருந்து வர பகை, இல்ல யாரோ ஒருத்தர் இருந்து ஒரு பகை இருக்குன்னு வச்சுக்கோங்க. பசி, நோய், பகை, இது 3ம் இல்லாம இருந்தாதான் அதுக்கு பேரு நாடு. இல்லைன்னா அது நாடே கிடையாது. இன்னைக்கு 2020ல என்ன பிரச்சனைனா, பசி எல்லா இடத்துலயும் இருக்கு, நோய் எல்லாருக்கும் பரவ போகுதுங்கிறான், பகை சைனால இருந்து வருது, பாகிஸ்தான்ல இருந்து வருது, எல்லா பார்டர்ல இருந்தும் பகையா இருக்கு. இதெல்லாம் என்னைக்கு வந்து இல்லாம இருக்க போதோ அன்னைக்குதான் நம்ம நல்ல நாட்டுல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இந்த நல்ல நாடை உருவாக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா, உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்ட தான் இருக்கு. எனக்குலாம் இப்ப வந்து 46 வயசு ஆகி போச்சு, அரைக்கிழவன் ஆயிட்டேன். நீங்கெல்லாம் இன்னும் யங் அண்ட் எனர்ஜெட்டிக். நீங்க உங்ககிட்ட வந்து நிறைய எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜியை வந்து நல்ல விஷயத்துக்காக பாசிட்டிவா யூஸ் பண்ணுங்க. இனி நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். ஐ எம் ரெடி டு ஆன்சர் ஃபார் ஆல் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். எந்த கேள்வியா இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்றேன். காயத்ரி மேடம், உங்களுக்கு வந்து மியூட் ஆயிருக்கு. Good evening, sir. Good evening, madam. சொல்லுங்க மேடம். Yes, the first question was asked is opportunities for paramedical for commerce students. Is it possible? மேடம், பாராமெடிக்கல் வந்து
காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இதை பேராமெடிக்கல்னு வராது. இதை எப்படி பிரிப்பாங்கன்னா கிளினிக்கல் நான் கிளினிக்கல்னு பிரிப்பாங்க. கிளினிக்கல் அப்படிங்கிறது நர்சிங்கு, டாக்டர்ஸ், பிசியோதெரபிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து கிளினிக்கல்குள்ள வருவாங்க. இப்ப பிகாம் முடிச்சவங்க வந்து பேராமெடிக்கல்னு சொல்லக்கூடாது, அதை நான் கிளினிக்கல்னு சொல்லலாம். இதுல அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்ல, நான் ஹெல்த் கேர் செக்டர் பத்தி மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். பர்ச்சேஸ்ல இருக்கு, பில்லிங்ல இருக்கு, டிரான்ஸ்போர்ட்ல இருக்கு, இது இல்லாம ஃபினான்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு, அதுல அக்கௌண்டிங் இருக்கு, பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் தனி, லீகல் இஷ்யூஸ் வந்து தனி. இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. நம்ம மக்கள் கிட்ட உள்ள மிகப்பெரிய டிராபேக் நான் ஒன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தேர் ஆஸ்கிங் ஒன்லி ஒன் கொஸ்டின். வித்தவுட் நோயிங் த இண்டஸ்ட்ரி தே வில் பி ஆஸ்கிங் அ கொஸ்டின், சார் வாட் இஸ் மை சேலரி, வென் யூ வில் இன்க்ரீஸ் மை சேலரி. முதல் கேள்வி வந்து எனக்கு வந்து எவ்வளவு சம்பளம் தருவீங்க. ரெண்டாவது கேள்வி வந்து நீ எனக்கு வந்து நீ எப்ப நீ வந்து இன்க்ரிமெண்ட் போடுவ. வேலைக்கும் வரல, செய்யவும் இல்லை, ஆனா வந்து என் சம்பளம் எவ்வளவுன்னு வந்து கேட்டுருவாங்க. இருந்தாலும் சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு இந்த இன்க்ரிமெண்ட் வர்றதுக்கு. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இண்டஸ்ட்ரியில இப்ப நான் கணிச்சு வச்சிருக்க சில விஷயம் சொல்றேன். மினிமம் யூ ஹாவ் டு பி தேர் ஃபார் 3 years. 3 வருஷம் கண்டிப்பா இருக்கணும். நாய் மாதிரி வேலை செய்யணும். நைட்டு பகலும் வேலை செஞ்சு உங்க பொட்டன்சியலை வந்து உங்க பர்ஃபார்மன்ஸை வந்து நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரி வில் நெவர் லீவ் யூ. விடவே மாட்டான். உன்னை எப்படியாவது வந்து ரீட்டைன் பண்ணணும்னு தான் பாப்பானே தவிர என்னைக்குமே வந்து இண்டஸ்ட்ரி நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்களை வந்து இது வரைக்கும் வெளில விட்டதா சரித்திரமே கிடையாது. Yes, sir, we are listening. That's okay. It's a small bandwidth issue. Just stay with us. We have another question. Students, you can post your questions ASAP. I'll be able to see your questions and ask that. Please post your questions right now. Madam. Yes, sir, we are back. Yes, I understand the bandwidth issues. Yes, we are back. Yes. We have Connectivity problem. Yes, thank you for answering that question, sir. Actually, you opened the eyes of students because nowadays they ask for the package, then ask for the portfolio. What is the job which you are offering me? Wonderful answer, sir. One more question is there. Like, see, there are two parts, commerce and non-commerce students. Similarly, we have those who know computer science and non-computer science students. So a student has asked, like, what the tech 3.0, there are few waves now. The tech wave 3.0 and the COVID wave which has come. It's going to, IT company has lost, like attrition rate is more. Now they have dropped all the BPOs. So what is the opportunity of these commerce students who have less knowledge of computer science and those computer students who have like an ancillary of commerce? So what is the mix up actually? So what is the opportunity for them? Madam, I am introduced with a word called skill. I'll tell you only one skill. You take example of all types of jobs, all types of professions. The essential skill is typing skills. If I am going to give you one full page of document, how many of your students can complete the process within 3 minutes? ஒரு பக்கத்தை 3 நிமிஷத்துல டைப் பண்ணி கொடுக்கணும். எவ்வளவு பேர்னால முடியும்? அப்ப ஸ்கில் எங்க லாகிங் ஆகுதுன்னா, சாதாரண விஷயம், நம்ம கீபோர்டை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னே தெரியாது. ஆனா நம்ம கம்ப்யூட்டர் இன்ஜினியர். கீபோர்டை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னே தெரியாது. நான் வந்து பேங்க்ல வந்து பெரிய மேனேஜர். இதை செய்யறதுக்கு முன்னாடி எல்லாம் ஆளுங்க வந்து பக்கத்துல வந்து 2-3 பேர் போட்டிருந்தாங்க. வாட் வில் பி த ட்ரெண்ட் டுமாரோ? இது ஒரு நல்ல கொஸ்டின். நாளைக்கு என்ன நடக்கும்னா, பிகாம் படிச்சவன் தான் ஹெச்ஆரா இருப்பான், எம்பிஏ படிச்சவன் ஹெச்ஆரா இருக்க மாட்டான். ஏன் தெரியுமா? தே கேன் ஹேண்டில் போத். அக்கௌண்ட்ஸும் பாத்துக்கணும், அட்டண்டன்ஸும் போட்டுக்கணும். அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு, ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் ஹெச்ஆர் இருந்தாங்க அப்ப தனியா. இப்ப அப்படி கிடையாது. பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ், they are having more bright future to become as a HR as well as an accountant. That will be very easy for them if they have good knowledge of software.
இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டா நான் வந்து கம்ப்யூட்டர் விஞ்ஞானியாவேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனி டைம் கம்பெனி வில் சேஞ்ச் யுவர் ரோல் பிளே வந்து மல்டிபிள் ரோலா வந்து மாறுது. டாஸ்க் வந்து மல்டி டாஸ்கிங்கா தான் போகுது. வித்தவுட் மல்டி டாஸ்கிங் யூ கேனாட் சர்வைவ் இந்த மார்க்கெட். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் வந்து கார்பரேட் ட்ரெயினரா இந்த ஹெல்த் கேருக்குள்ள போறேன். போய் 3 மாசத்துல நான் வந்து விஷுவல் மீடியா வந்து பாக்குறேன். ஸ்மால் இன்டர்வியூஸ் வந்து டாக்டர்ஸ் எடுத்து டாக்டர்ஸ் வீடியோ பைட்ஸ் போடுறோம். அது இல்லாம எம்ப்ளாயி மோட்டிவேஷனல் வீடியோஸ் வந்து நாங்களே பண்றோம். இப்ப அதுக்கு என்னோட ரோல் என்னன்னா, நான் ஸ்கிரிப்ட் ரைட் பண்றேன், டயலாக் பேசுறேன், அது தமிழ் ஸ்கிரிப்ட் தனியா எழுதுறேன், இங்கிலீஷ் ஸ்கிரிப்ட் தனியா எழுதுறேன், ஷூட்டிங்ல கூடவே இருந்து பேக்ரவுண்ட் என்ன வரணும்னு சொல்றேன், அது மிட் ஷாட்டா லாங் ஷாட்டா ட்ராலி ஷாட்டாங்கிறது வரைக்கும் சொல்றேன். ஐ டோன்ட் நோ அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ், எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துக்கு we have to learn. அதை தான் நான் ஆரம்பத்துல கூட சொன்னேன், லேர்னிங் டு ரீலேர்ன். நம்ம கிட்ட என்ன லேகிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீலேர்னிங் தான் வந்து டோட்டலா வந்து லேகிங். லேர்னிங் வந்து செம்மையா இருக்கு, ஃபுல்லா இருக்கு. ஆனா திரும்ப படிச்சு புதுசா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்லை. நீங்க ஆன்சிலரி டிபார்ட்மெண்டா இருக்கலாம், ஆன்சிலரி சப்ஜெக்ட்ஸ் எடுத்துருக்கலாம், இல்ல நீங்க வேற டிபார்ட்மெண்டா இருக்கலாம், நீங்க பேங்கிங் இல்லாம நான் பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸா கூட இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஸ்கில்லுங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதை எப்படி டெவலப் பண்றோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. படிச்சு அப்பா அம்மா சொல்லுவாங்க டைப்பிங் கிளாஸ்க்கு போன்னு, ஒரு புள்ள போகாது. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு இது வர மாட்டேங்குது அது வர மாட்டேங்குதுன்னு ஒரு விரல்ல வந்து தட்டிட்டு இருந்தா, அதுதான் ஒரு விரல் புரட்சி வந்து இதான். ஒவ்வொரு விரலா நம்ம வந்து தட்ட ஆரம்பிச்சோம்னா அந்த 1 பேஜை தட்டுறதுக்கு 1 hour ஆகும். அதுக்குள்ள அவன் வந்து தட்டி நம்மளை தூக்கி வெளில போட்டுருவான் இண்டஸ்ட்ரியில. Excellent, sir. Actually, we are going back to the basics like typing skills and adaptability. நல்லது. ஷார்ட் அண்ட் தெரிஞ்சா பேங்கிங்ல வந்து இன்னும் கொடி கட்டி பறந்துடலாம் நீங்க. So okay, all of the questions are same repetition of the previous question in different forms. So lastly, இதே கொஸ்டின் தான் திருப்பி கேட்டிருக்காங்க எனக்கு. where will I get an opportunity to enter banking? How will I get opportunity here? Because the answer is the skill set. If you could narrate and put it in a nutshell, 3 skill sets which is required for a college student. Like students, take your notebook and pen and write this down. It's going to help you. 3 skill set which you should possess to enter this employment world. You have to carry this with you from college. Sir, please carry on. Yeah. It's not audible, sir. It's not audible. Yeah. Not audible. Madam, ipo okay va? Yes, sir. Yes, sir. Perfectly. There are 3 essential skills. Yes, sir. The first skill is human skills. Second skill, life skills. Third skill வந்து industry skills. இண்டஸ்ட்ரி ஸ்கில்ல தான் அந்த 3 விஷயம் மறந்துடாதீங்க. இண்டஸ்ட்ரி உள்ள இருக்கும்போது, இண்டஸ்ட்ரிக்கு உள்ள போகும்போது இண்டிவிஜுவல் ஸ்கில் இஸ் ஹைலி எசென்சியல், டீம் ஸ்கில் இஸ் ஹைலி எசென்சியல், அண்ட் தென் ஆர்கனைசேஷன் ஸ்கில். இந்த இண்டிவிஜுவல் ஸ்கில்ங்கிறது என்னன்னா, your colleague or the peer group member will come and ask you some doubts. If you are ready to clarify their doubts, they will keep it in their mind that you will be the future leader. If you are not ready to answer any queries which has been raised by your peer members, you are not answering, you are not mingling, you are not a team player, nobody will consider you. So try to mingle with people. அது இப்போ பிள்ளைங்களாகட்டும் பசங்களாகட்டும் எல்லாம் தனித்தனியா மொபைல் போனோட தனித்தனி ரூம்ல உட்காந்துருக்கு. அம்மா ஒரு ரூமு, அப்பா ஒரு ரூமு, குழந்தை ஒரு ரூம்ல உட்காந்துருக்கு. There is no connectivity. We are talking about mobile connectivity, but there is no connectivity within the family. There is no connectivity all between the family members. Then how could you expect to connect these people there in the industry? ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து இந்த கனெக்டிவிட்டி தான் எதிர்பார்க்கறான். You cannot play only one role. You are going to play multiple roles. Try to understand. Multiple roles play பண்ணனும்னா கண்டிப்பா இந்த 3 ஸ்கில் வேணும். ஹியூமன் ஸ்கில்ஸ் வேணும், லைஃப் ஸ்கில்ஸ் வேணும், இண்டஸ்ட்ரி ஸ்கில்ஸ் வேணும். அதுக்கு தான் இண்டஸ்ட்ரியோட நாலேஜ் வேணும்னு சொன்னேன். இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ்
உங்ககிட்ட தனி திறமைன்னு ஒண்ணு இருக்கும், அதை கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூ கேன் அப்ளை யுவர் ஓன் ஸ்கில் மேட்ரிக்ஸ். வாட் ஆர் த ஸ்கில் செட்ஸ் யூ ஹேவ்? உங்ககிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நீங்க ஒரு நல்ல ஸ்பீக்கரா இருக்கலாம், நீங்க ஒரு நல்ல கவிஞரா இருக்கலாம், நீங்க ஒரு நல்ல பாடகரா இருக்கலாம், நீங்க ஒரு நல்ல பேச்சாளரா இருக்கலாம், நீங்க வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கலாம், அல்லது நீங்க வந்து ஒரு நல்ல ப்ராசஸ் வந்து கிரியேட் பண்ணக்கூடியவரா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு நல்ல புக் எழுதலாம். இந்த மாதிரி உள்ளதெல்லாமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்ப நான் மூடி மறைக்காம எல்லா உண்மையும் உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லிட்டேன். நான் ஏன்னா நான் நிறைய அடிபட்டிருக்கேன். சும்மா இதை வந்து மறைச்சு உட்காந்து பேசிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், நீங்களும் வாழ்க்கையில மேல போக முடியாது. நான் மேல போறதுக்குள்ள உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு போகும். Any other questions, madam? All questions are done, sir. You would like to add anything to the webinar? Madam, this is the first time. நான் என்னன்னு சொல்றேன், ஒரு வருஷமா வந்து நான் எந்த கமிட்மெண்ட்டுமே வச்சுக்கல இது வரைக்கும். சரி, இன்னைக்குதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஸ்கிரீன்ல வரேன். ஈவன் ஐ ஹேவன்ட் அக்செப்டட் ஃபார் மை ஓன் ஆர்கனைசேஷன். என்னோட ஆர்கனைசேஷன் கூட நான் ஒத்துக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ் மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்டு வந்து புருஷோத்தமன் ஒருத்தர் இருக்கான். அந்த பையன் வந்து என்னோட ஸ்டூடெண்ட். நான் அவனோட ஸ்டோரிய சொல்லி நான் முடிக்கிறேன். நான் அவனுக்கு அப்பா வந்து இருக்காரு, ஆனா இல்ல, அம்மா தான் வளர்த்துறாங்க. அந்த பையன் வந்து படிக்கிறான். அவனுக்கு செமஸ்டருக்கு கட்டுறதுக்கு ஃபீஸ் கிடையாது மேடம். You know how he have earned money and how he have paid that semester fees? கண்ணில் தண்ணி வந்துடும் உங்களுக்கு. ஜிம்ல வந்து அவன் ஜிம்முக்கு போய் அவன் கொஞ்சம் அந்த பாடி பில்டிங் எல்லாம் வந்து பண்ணுவான். அதுல நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாம் போய் ஜெயிப்பான். ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு, மசில் புல்லாகி அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, நகர கூட முடியல, படுத்த படுக்கை ஆயிட்டான். அவன் அவ்வளவுதானே முடிவு பண்ணிட்டாங்க. இந்த ஜிம் மாஸ்டர் வந்து அவனுக்கு நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி அதுல இருந்து அவன் வந்து மீண்டு வரான். இதுக்கப்புறம் அவன் காலேஜுக்கு வரணும். எம்பிஏ படிக்கிறான். என்கிட்ட செகண்ட் செமஸ்டர்ல படுத்த படுக்கை ஆகிறான். மறுபடியும் தேர்ட் செமஸ்டர் வருது. அவனால ஃபீஸ் கட்ட முடியல. அவன் என்ன பண்ணான்னா, அதே ஜிம்ல கோச்சா ஜாயின் பண்றான். காலையில 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் அந்த புள்ள படிச்சுட்டு 6 மணிக்கு மேல ஜிம்ல போய் வேலை பார்த்துட்டு 6 மணில இருந்து நைட்டு 10 மணி 11 மணி வரைக்கும் கூடவே இருப்பான். அந்த எக்ஸசைஸ் பண்ற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது, தொடச்சு வைக்கிறது, இதுதான் அவனோட வேலை. இதுக்கு மாசம் அவனுக்கு ஒன்றும் பெரிய கோடி ரூபாய்லாம் கொட்டு கொடுக்கல. மாச சம்பளம் ஜிம்ல எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கங்க, 3000 ரூபாய். 3000 ரூபாயை வாங்கி அவன் எப்படி செமஸ்டர் ஃபீஸ் கட்டுவான்? அவன் இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்துட்டு நாங்க ஒரு 4 ப்ரொஃபசர்ஸ் சேர்ந்து அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம். அவன் ஃபீஸை நாங்களே கட்டணும். ஒரு செமஸ்டருக்கு நாங்க கட்டணும். ஏன்னா செல்ஃப் ஃபினான்ஸ்ல வந்து எவ்வளவு ஃபீஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவன் ஒரு நாள் என்ன பண்ணா, எனக்கு கால் பண்ணான். நவ் டுடே ஹி இஸ் a HR in a company. He is having very good speaking skills and oration skills also. அவன் படிச்சதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப புவரான ஒரு இடத்துல தான் படிச்சுட்டு வந்தான். He doesn't know how to communicate with people. We have trained him. அவன் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல HR, ஒரு இண்டஸ்ட்ரியோட HR. அவன் ஆரம்பத்துல வேலைக்கு சேரும்போது அவனோட சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா? 5000 ரூபாய் தான் அவனோட சம்பளமே. அதுக்கப்புறம் படிப்படியா அவன் வந்து பொறுமையா, நான் அவன்கிட்ட சொன்ன விஷயமே நான் உங்களை ஆரம்பத்துல சொன்னேன்ல, வெயிட் ஃபார் 3 years man. You work for a company for minimum 3 years, then only you can learn what is happening, what is the process of that company. You learn it thoroughly. Learn about legal documentations. Legal documentation வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவன் கத்துக்கிட்டு ஜெயிச்சு இன்னைக்கு வந்து ஒரு கம்பெனில வந்து வேலையில இருக்காங்க. அவன் ஒரு நாள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி அந்த காலேஜுக்கு வந்து நீங்க வந்து ஸ்பீச் கொடுக்கணும், எனக்காக நீங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த பிள்ளைங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவன் கேட்டான். அவனுக்காக தான் நான் வந்து இதை வந்து ஒத்துக்கிட்டதே. அதுக்கப்புறம் தமிழ் மேடம் வந்து லைன்ல வந்தாங்க. அவங்களுக்காக தான் வந்து நான் ஒத்துட்டு மறுபடியும் வரேன். 1 இயருக்கு பிறகு நான் டெலிவர் பண்ற ஃபர்ஸ்ட் லெக்சர் வந்து இதான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த பிபிடி எப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? 2 ஹவர்ஸ்ல தட்டி தூக்கி எறிஞ்சிட்டேன். அதெல்லாம் ஒரு 2 மணி நேரத்துல தமிழ் மேடத்துல சொல்லிட்டு முந்தா நாள் உட்காந்து ரெடி பண்ணி முந்தா நாள் நைட்டே அனுப்பிச்சு விட்டேன். நான் நேற்று நமக்கு நல்லா ஸ்ட்ரீமிங் ஆயிடுச்சுன்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் நான் ஃபைன் டியூன் பண்ணியிருப்பேன், இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஏஜுக்கு இதுவே அதிகம்னா ரொம்ப போட்டு துணிக்க வேணாமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். இல்லைன்னா இண்டஸ்ட்ரியோட எக்ஸாம்பிள் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருப்பேன். இன்னும் பட்டர்ஃபிளையோட கதையெல்லாம் என்கிட்ட இருக்கு, எல்லாமே சொல்லலாம்.
ஏன்னா இந்த 1 ஹவர்ல நான் முடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும், அதுக்கு இவ்வளவு ஸ்லைடு போதும், அதுல கண்ட கலர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளசன்ட் மைல்டு கலர்ஸ் வந்து வச்சிருப்பேன். இது சைக்கலாஜிக்கல் கலர்ஸ். இது மூணுமே ப்ளூ அப்படிங்கிறது உங்க நாலேஜை வந்து டெவலப் பண்றதுக்கு, உங்க நாலேஜை வந்து ரொம்ப ஒரு ப்ராடர் வியூல காட்டுறதுக்காக ப்ளூ கலர் வச்சிருக்கேன். எல்லோ கலர் எதுக்குன்னா இட் வில் இன்டியூஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டியை வந்து உங்களுக்கு ரொம்ப பிரைட்டா கொடுக்கக்கூடிய கலர் தான் வந்து இந்த எல்லோ கலர். கிரே கலர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்குள்ள உள்ள அந்த ஹிடன் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது வெளியில கொண்டு வரதான் இந்த கிரே கலர். இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் கலர்ஸ். நான் கலர் செலெக்ஷனே இந்த ஸ்லைட் டிசைனே வந்து பயங்கர யோசிச்சு பண்ணுவேன். Sir, it's a priceless webinar, and thank you for this. I would like to propose the vote of thanks. Good evening to all viewers. I am privileged to deliver the vote of thanks on behalf of Dr. M.G.R. Janaki College of Arts and Science for Women. On behalf of our principal, management, and faculty members of commerce, accounting and finance, and bank management, I would like to thank our esteemed guest, Dr. Subaratna Bharati, Senior Manager and Head, Learning and Development, Kaveri Hospital, Trichirappalli. He shed light on the opportunities for the next decade from 2020 to 2030 for undergraduate students. Our speaker also brought in conventional ideas to adapt the new tech wave that has approached us. Thank you, sir, for the revelations on the opportunities for students. I also extend my gratitude to our college management and principal for being pillars of support, for giving us chance to conduct this seminar. Thank you all. Stay home, stay safe, stay positive. Thank you, sir. Thank you so much for being here, sir. Thank you, madam. Thank you so much. உங்க 4 பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். திவ்யா மேடம், காயத்ரி மேடம், தமிழ் மேடம், and then உமா மேடம். Thank you so much. It's our privilege, sir. Thank you so much, sir.